ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. நம சிவாயா. இன்னைக்கு நம்ம அத்தியாயம் 4 குருவின் கருணை பற்றி சுவாமினி கிருஷ்ணாமிரத பிராணா என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அத்தியாயம் 4 குருவின் கருணை. அம்மாவின் உடலில் இருக்கும் ஒவ்வொரு துளி இரத்தமும் ஒவ்வொரு அணுவின் சக்தியும் எனது குழந்தைக்கு உரியது. குழந்தைகளுக்கு சேவை செய்வதே அம்மா உடலை எடுத்ததன் நோக்கமாகும். அம்மா இவ்வுலகில் குரு தன் சீடரிடம் காட்டும் அன்பு உண்மையிலேயே மகத்தான அன்பாகும். சுயநலமற்ற இந்த அன்போடு வேறு எந்த அன்பையும் ஒப்பிட முடியாது. நம் உடலை ஈன்ற தாய் சில ஆண்டுகளே நம்மை பாதுகாக்கிறார். இந்நாட்களில் பல தாய்மார்கள் இதை கூட செய்வதில்லை. ஆனால் அம்மா நம்மிடம் காட்டும் அன்பு மிகவும் வேறுபட்டதாகும். அது மிக ஆழ்ந்ததும் எல்லாவற்றையும் அரவணைப்பதும் ஆகும். நமது நலனுக்காக அவர் எந்தவித தியாகத்தையும் செய்வதற்கு மிகுந்த விருப்பத்தோடு இருக்கிறார். அம்மா உண்மையில் கடவுளை தரிசித்த ஒரு சத்குரு. அவர் செய்வதற்கு எந்தவித கர்மமும் இல்லை. கடவுளாகிய அவர் கர்மம் இல்லாத காரணத்தால் இந்த பூமிக்கு வரவேண்டியதும் இல்லை. அவர் விரும்பினால் தனது உடலை துறந்து எக்காலமும் பேரானந்தம் மற்றும் அமைதியில் மூழ்கி இருக்கலாம். துன்பப்படுபவர்கள் அறியாமை மிகுந்தவர்கள் நிறைந்திருக்கும் இந்த உலகிற்கு வரவேண்டியதே இல்லை. ஆனால் நம்முடைய நன்மைக்காகவும் நம்மை விடுதலை பெற செய்வதற்காகவுமே இவ்வுலகிற்கு வந்ததாக அம்மா கூறுகிறார். அம்மா நம்மை ஆத்ம அனுபூதி பெற செய்வதற்காக எத்தனை முறை வேண்டுமானாலும் இவ்வுலகிற்கு வர தயாராக இருப்பதாக கூறுகிறார். அம்மாவின் இத்தகைய அன்பு இந்த அண்ட சராசங்களில் இருக்கும் எந்த அன்பை காட்டிலும் மகத்தானதாகும். இத்தகைய அன்பை அம்மா நம்மிடம் கொண்டிருப்பதற்கு இப்பிறவியில் அவருடைய அன்பை பெற முயன்றதற்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதை நாம் உணர வேண்டும். ஆசிரமத்தில் குருவுக்கு ஒரு சீடன் இருந்தார். சீடனின் மனம் உலக ஆசைகளில் மூழ்கியிருந்தது. எனவே குரு சீடனிடம் திருமணம் செய்து கொண்டு உலக சுகங்களை அனுபவித்த பின் 10 ஆண்டுகள் கழித்து திரும்பி வருமாறு கூறினார். 10 ஆண்டுகள் கழிந்தன. சீடன் பல குழந்தைகளுக்கு தந்தையாகவும் மிகுந்த பணக்காரனாகவும் ஆனான். குரு அவனிடம் சென்று 10 ஆண்டுகள் கழிந்துவிட்டது, ஆன்மீக வாழ்விற்கு திரும்பி வர வேண்டும் என்பதை நினைவுறுத்தினார். ஆனால் சீடன் தன் குழந்தைகள் சிறியவர்களாக இருப்பதால் அவர்களுக்கு தனது துணை மிகவும் அவசியம் என்றும் அவர்கள் வளரும் வரை தான் அங்கிருக்க அனுமதி வேண்டும் என்றும் அதன் பிறகு தானே ஆசிரமத்திற்கு வந்து விடுவதாகவும் கூறினான். மேலும் 10 ஆண்டுகள் சென்றன. குரு மறுபடியும் சீடனை காண சென்றார். சீடன் தனது மனைவி இறந்து விட்டதாகவும் பிள்ளைகள் பெரியவர்களாக வளர்ந்தும் அவர்களுக்கு பொறுப்பு வரவில்லை என்றும் கூறினான். தான் சம்பாதித்து வைத்திருக்கும் செல்வத்தை இவர்கள் ஊதாரித்தனமாக செலவு செய்து விடலாம். அதனால் தனக்கு மேலும் சில வருடங்கள் வேண்டும். அதற்குள் பிள்ளைகள் திறமை பெற்று விடுவார்கள் என்றான். மேலும் 7 வருடங்கள் சென்றன. இம்முறை குரு சீடனிடம் சென்றபோது வீட்டு வாயிலில் ஒரு பெரிய நாய் காவல் காத்து நின்றது. அந்த நாய்தான் தனது சீடன் என்பதை குரு அடையாளம் கண்டு கொண்டார். சீடன் சில வருடங்களுக்கு முன்னால் இறந்துவிட்டான். தன் செல்வத்தின் மீது பிள்ளைகள் மீதும் கொண்ட பற்றால் காவல் நாயாக பிறந்து தனது வீட்டையும் பிள்ளைகளையும் பாதுகாத்து கொண்டிருந்தான். குரு நாயிடம் தன்னோடு வரும்படி கூறினார்.
நாய்: குருவே, சில வருடங்களில் நான் உங்களிடம் வருவேன். என் குழந்தைகள் செல்வ செழிப்பில் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். சில பொறாமைக்கார எதிரிகள் இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து பிள்ளைகளை காப்பாற்றிய பின் நான் நிச்சயமாக திரும்பி வருகிறேன் என்றது. 10 ஆண்டுகள் பிறகு திரும்பவும் குரு சென்றார். அந்த நாய் இறந்துவிட்டது. தன் சீடன் இப்பொழுது பிள்ளைகளிடத்திலும் செல்வத்திடமும் கொண்டிருந்த பாசத்தின் காரணமாக ஒரு பாம்பாக பிறந்து வீட்டிலுள்ள பணப்பெட்டிக்கு அடியில் இருப்பதை அறிந்தார். சீடனின் மாயை நீக்கும் தருணம் வந்துவிட்டது என்று முடிவு செய்த குரு சீடனிடம் பேரன் ஒருவனை அழைத்து, ஒரு கொடிய விஷப்பாம்பு உங்கள் வீட்டின் பணப்பெட்டிக்கு அடியில் இருக்கிறது. அதை கொன்று விடாமல் நன்றாக அடித்து என்னிடம் கொண்டு வா என்று கூறியது. அவர் கூறியபடியே பேரன் செய்தான். பலத்த காயமடைந்த பாம்பை குரு அன்போடு தடவி கொடுத்தார். பிறகு அதை மெதுவாக தூக்கி தன் கழுத்தில் சுற்றிக்கொண்டு ஆசிரமத்தை நோக்கி நடந்தார். அப்படி செல்லும் வழியில் மிகுந்த அன்போடு அவர் பாம்பிடம், என் அன்பான சீடனே, ஆசைகளை அனுபவிப்பதால் யாராலும் திருப்தி அடையவே முடியாது. விவேகம் ஒன்றுதான் வழி. எனவே விழித்துக்கொள். அடுத்த பிறவியிலாவது நீ ஆத்மனுபூதி அடைவாய் என்றார். அவர் கூறியதை கேட்டு ஆச்சரியமடைந்த பாம்பு, குருவே, நீங்கள் எவ்வளவு கருணை மிக்கவர், நான் நன்றி கெட்டவன் என்பதை பல முறை நிரூபித்த பிறகும் ஒவ்வொரு நிமிடமும் என்னை கவனித்து கொண்டீர்கள். குருவே, நான் உங்களுடைய தாமரை பாதங்களில் சரணடைகிறேன் என்றது. இக்கதையில் வரும் குருவை போலவே அம்மாவும் பல பிறவிகள் தோறும் நமக்காக காத்திருக்கிறார். நாம் எடுக்கும் ஒவ்வொரு பிறவியிலும் நம்மை தேடி வந்து நம்மை இறை அனுபூதி பாதையில் நடத்தி செல்லவும் தயாராக இருக்கிறார். இதுதான் உண்மையான அன்பு, என்றும் அழியாத அன்பு, நமக்காக எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொள்ளும் அன்பு, எவ்வளவு காலமானாலும் பொறுமையுடன் காத்திருக்கும் அன்பு. அம்மா அன்பின் திருவுருவம். அம்மா ஒருவர் தான் தெய்வீக அன்பின் இருப்பிடம். நம்மிடம் அவர் வைத்திருக்கும் அன்பை நம்மால் உணர்ந்து கொள்ளவே முடியாது. அது நமது புரிந்து கொள்ளும் சக்திக்கு அப்பாற்பட்டது, நமது கற்பனைகளுக்கு அப்பாற்பட்டது. அதில் ஒரு துளியை சுவைப்பதை தவிர அதன் ஆழத்தை அனுபவிக்கும் சக்தி நம்மிடம் இல்லை. இந்தியாவில் ஒருமுறை அம்மாவின் தேவிபாவ தரிசனத்தின் இறுதியில் ஆசிரமத்திலுள்ள ஒரு பெண்ணின் பெற்றோர் அம்மாவிற்கு பாத பூஜை செய்தனர். அது மிகவும் ஏழ்மையான குடும்பம் என்பதால் அம்மாவுக்கு தெரியும், அவர்கள் வசித்து வரும் ஊர் ஆசிரமத்திற்கு நெடுந்தொலைவில் இருந்தது. குடும்பம் முழுவதும் ஆசிரமத்திற்கு வர எங்கிருந்து பணம் கிடைத்தது என்று அம்மா வியந்தார். அவர்கள் மிகுந்த பக்தியோடு அம்மாவின் திருவடிகளுக்கு தயிர், நெய், தேன், பன்னீர் இவைகளால் அபிஷேகம் செய்தனர். குடும்ப தலைவர் தங்கத்தால் செய்யப்பட்ட 2 கொலுசை எடுத்து அம்மாவின் பாதங்களில் பூட்டுவதைக் கண்ட அம்மா திகைத்தார். பக்தரிடம் அவைகளை வாங்க பணம் ஏது என்று கேட்டார். பக்தர் பதில் சொல்லவில்லை. அவருடைய நண்பர் தனது குடும்பத்தினரிடம் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக குடும்பத் தலைவர் ஆசிரமம் வருவதற்கும் அம்மாவுக்கு தங்க கொலுசு வாங்கவும் அதிக வட்டி வசூலிக்கும் வட்டி கடைக்காரரிடம் கடன் வாங்கியதை அம்மாவிடம் சொன்னார். அம்மா இதன் பிறகு எங்களிடம் இக்குடும்பத்தினர் அம்மாவிற்கு பாத பூஜை செய்த பிறகு தன்னிடம் அவர்கள் முழுமையான சரணடைந்திருப்பதை உணர்ந்ததாக கூறினார். உண்மையில் அவர்கள் எவ்வளவு பக்தியோடு அந்த பூஜையை செய்தனர். அது
அம்மாவின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. அந்த பூஜையின் போது அம்மா அவர்கள் இதயத்தில் குடியேறினார். அம்மா அவர்களின் நோக்கம் மிகவும் தூய்மையாக இருந்ததுதான் இதன் காரணம் என்று கூறினார். பாத பூஜை செய்வதன் உண்மையான பொருள் மேலான பரம்பொருளான கடவுள் குரு வடிவில் வந்திருக்கிறார் என்று உணர்ந்து செய்வதாகும். குருவின் பாதங்களை வழிபடுவதன் மூலம் நாம் நம்முடைய பணிவையும் முழுமையான சரணாகதியையும் வெளிப்படுத்துகிறோம். இக்குடும்பத்தினர் பாத பூஜை செய்ததால் கடன்காரராக ஆனது உண்மை எனினும் பாத பூஜை செய்ய கிடைத்த வாய்ப்பை எண்ணி மிகவும் மகிழ்ந்தனர். அம்மா இவர்கள் மீது அளவற்ற கருணை கொண்டார். அவர்கள் அறியாத வகையில் அவர்களுக்கு பண உதவி செய்யும்படி ஒருவரிடம் கூறினார். பக்தர்கள் அம்மாவுக்கு வைரங்கள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை சமர்ப்பிக்கின்றனர். உண்மையில் தூய்மையையும் சுயநலமற்ற இதயமுமே அம்மாவிற்கு உகந்த விலை மதிப்புள்ள பரிசாகும். ஒரு வருடம் ஆஸ்திரேலியாவில் ஆன்மீக முகாம் நடைபெற்றது. ஒரு சிறுமி கன்னங்களில் கண்ணீர் வழிய என்னிடம் வந்தாள். என்னை பார்த்து, சுவாமினி, இப்போது நடந்த ஒன்றை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். அம்மா ஆச்சரியகரமானவர். ஆனால் இதை நம்மில் எத்தனை பேர் உணர்ந்து கொள்கிறோம் என்றாள். தொடர்ந்து காலையில் நடந்த அம்மாவின் நிகழ்ச்சிக்கு போக வேண்டும் என்ற உள்ளுணர்வு எனக்கு ஏற்பட்டது. அம்மாவிடம் சென்று, அம்மா, உங்களுடைய குழந்தைகளுக்கு நான் எப்படி சேவை செய்வது என்று கேட்டேன். அம்மா தனது கேள்வியால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். என்னிடம் ஒரு ஆப்பிளையும் விபூதியையும் தந்துவிட்டு இந்த முகாமில் கலந்து கொள்ள ஒரு பெண்மணி வந்தார். ஆனால் கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு நோயாளி. அதனால் இவைகளை அந்த பெண்மணியிடம் கொடு. அம்மா எப்போதும் உன்னோடு இருக்கிறார் என்பதை நினைவில் கொள் என்று அம்மா கூறியதாக சொல் என்றார். நான் நோயாளியின் அறைக்கு சென்று அம்மா கூறியதை அவரிடம் சொன்னேன். அம்மா கொடுத்த விபூதியில் சிறிதை எடுத்து அந்த பெண்மணியின் நெற்றியில் பூசினேன். அம்மா தந்த ஆப்பிளை நறுக்கி கொடுத்தேன். அந்த பெண்மணிக்கு ஆறுதல் ஏற்படும்படி என்னால் இயன்றதை செய்தேன். இவ்வளவு நேரமும் அவர் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்தார். பிறகு என்னிடம் தனிமையை விரும்புவதாக கூறினார். நான் அங்கிருந்து புறப்பட்ட போது அந்த பெண்மணி என்னை அழைத்தார். கண்களில் கண்ணீர் மல்க, நான் வெகு காலமாக நோயால் வருந்துகிறேன். இப்படி வாழ்ந்து மிகவும் சோர்ந்து விட்டேன். இன்று காலையில் தற்கொலை செய்து கொள்ள தயாராகிவிட்டேன். அப்பொழுதுதான் நீ அம்மாவிடமிருந்து பிரசாதத்தை கொண்டு வந்தாய். இப்போது நான் அம்மா என் மீது கொண்டிருக்கும் அன்பை உணர்கிறேன். அவர் என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறார் என்பதையும் அறிந்தேன். இதை அறிந்ததும் இன்னும் சிறிது காலம் வாழ்ந்து பார்க்க முயற்சி செய்யலாம் என்ற எண்ணம் தோன்றியது. உனக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் என்றார். மக்கள் பல வழிகளில் இவ்வுலக துன்பங்களிலிருந்து விடுபட விரும்புகிறார்கள். அதற்கு சிலர் தற்கொலையை வழியாக தேர்ந்தெடுக்கிறார்கள். பாக்கியம் செய்த சிலர் அம்மாவை வந்தடைகிறார்கள். அம்மா அவர்களுக்கு சிறந்த அடைக்கலமாகவும் எப்போதும் நிழல் தருபவராகவும் தெய்வீக கருணையை வடிவமாக வாழும் மகானாகவும் திகழ்கிறார். எண்ணற்ற மக்கள் பல ஆண்டுகளாக குழப்பத்தில் தடுமாறி துயரங்களை சுமந்தவாறு எங்கே செல்வது என்று புரியாமல் வருந்துகிறார்கள். அவர்கள் இவற்றிலிருந்து விடுபடுவதற்கான வழியை அம்மாவிடம் காண்கிறார்கள். அம்மா அவர்களுக்கு ஆழ்ந்த அமைதியை அளிக்கிறார். கடவுளை உணர்ந்த மகத்தான குருமார்கள்
ஒவ்வொன்றிலும் ஒவ்வொருவரிலும் இருக்கும் தெய்வீக வடிவை காண்கிறார்கள். கள்ளங்கபடமற்ற குழந்தை உலகை காண்பது போல் அவர்கள் உலகை காண்கிறார்கள். அவர்கள் உலகம் முழுவதிலும் தங்கள் ஆத்மாவை தரிசிக்கிறார்கள். அம்மா இந்தியாவில் தரிசனம் அளிக்கும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் தரிசனம் பெற வருகிறார்கள். சில நேரங்களில் இந்த எண்ணிக்கை லட்சத்தை தொடுவதுண்டு. இருந்தாலும் அம்மா சிறிதும் சலிப்பமின்றி தனது தெய்வீக அன்பை அனைவருக்கும் வழங்குகிறார். அனைவர் மீதும் சமமான அன்பையும் அக்கறையும் காட்டுகிறார். இந்த தரிசனம் 22 மணி நேரம் நீடித்தாலும் கூட சமமான அன்பை அவர்களிடம் காட்டுகிறார். தனது உடல் வேதனையை அனுபவித்தாலும் தன்னிடம் வரும் மக்களின் நலனையே அவர் நினைக்கிறார். தன்னை பற்றி நினைப்பதே இல்லை. 2004ஆம் ஆண்டில் மங்களூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அம்மா தரிசனம் அளிப்பதற்காக மாலை 6:30 மணிக்கு அமர்ந்தார். மறுநாள் மாலை 5 மணி வரை தரிசனம் தொடர்ந்தது. அம்மா தரிசனத்தின் இடையில் பக்தர்களின் கேள்விகளுக்கு பதிலும் அளித்தார். அவர்களுக்கு வேண்டிய அறிவுரைகளையும் கூறினார். தரிசன வரிசையில் நிற்கும் மக்கள் சாப்பிட்டார்களா அல்லது ஓய்வு எடுத்து வந்தார்களா என்று விசாரித்து கொண்டிருந்தார். அம்மாவின் கருணைதான் எவ்வளவு மகத்தானது. அதே வருடம் நாங்கள் ஜெய்ப்பூர் சென்றோம். அம்மா ஆளுநர் மாளிகைக்கு வருவதாகவும் ஏழைகளுக்கு பணம் வழங்குவதில் அவருக்கு உதவுவதாகவும் ஒப்புக்கொண்டார். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் பல மணி நேரம் ஆளுநர் சுமார் 800 முதல் 1000 ஏழைகளை சந்தித்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் 1000 ரூபாய் கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். ஆளுநருடைய வீட்டின் பின்புறம் இருந்த தோட்டத்தின் அருகில் இந்த ஏழை மக்கள் நீண்ட வரிசையில் பொறுமையுடன் காத்திருப்பதைக் கண்டோம். ஆளுநர் மிகவும் அன்பானவராகவும் முதியவராகவும் இருந்தார். சபாரி சூட்டையும் தொளதொளவென்ற கால் சராயையும் அணிந்திருந்தார். அப்போதுதான் தன்னை சுற்றியிருக்கும் ஏழை மக்களுக்கு சுலபமாக சேவை செய்ய முடியும் என்று அவர் சொன்னார். ஆளுநர், அம்மா, நீங்கள்தான் இந்த வழியை எனக்கு காட்டினீர்கள் என்று கூறினார். இப்படிப்பட்ட கருணை நிறைந்த ஒரு மனிதரை காண்பது மனதை மிகவும் தொட்டது. அம்மா அவரிடம் அங்கு வரும் ஏழை மக்களின் முகவரிகளை தனக்கு தருமாறும் தானும் ஏதாவது வகையில் அவர்களுக்கு உதவ முயற்சிப்பதாகவும் சொன்னார். அதற்கு ஆளுநர், அம்மா, இங்கே ஆயிரக்கணக்கான ஏழைகள் இருக்கிறார்கள் என்றார். அவர் அப்படி சொன்ன போதும் தன்னால் முடிந்ததை அந்த ஏழைகளுக்கு செய்ய முயற்சிப்பதாக அம்மா கூறினார். எண்ணற்ற ஏழைகள், நோயாளிகள், கை கால் இழந்தவர்களை ஒரே இடத்தில் பார்த்தது மிகுந்த அதிர்ச்சியை அளித்தது. அம்மா அவர்களை பார்த்துவிட்டு தனது இதயம் வேதனையால் உறைந்து போனதாக கூறினார். அவர் இறந்தவரை காண்பதால் வருந்த மாட்டார். ஆனால் உயிரோடு வாழும் மக்களின் துன்பங்களை அவரால் பொறுத்து கொள்ள முடியாது. ஒரு இளம்பெண்ணின் உடல் முழுவதும் கட்டு போடப்பட்டிருந்தது. அவளுடைய கணவரும் கணவரின் குடும்பத்தினரும் அவள் போதுமான வரதட்சணை கொண்டு வரவில்லை என்பதால் அவளை ஒரு கிணற்றுக்குள் தள்ளிவிட்டார்கள். அக்கூட்டத்தில் பலர் அங்ககினர்களாக இருந்தனர். தீக்காயம்பட்ட 2 சிறுவர்களை பார்த்தபோது என்னால் கண்ணீரை அடக்கவே முடியவில்லை. ஒரு குழந்தைக்கு 3 வயதாகி இருந்தது. அவனுக்கு ஒரே ஒரு காதுதான் இருந்தது. கண்கள் இருந்த இடத்தில் வெறும் தசை மட்டும் காணப்பட்டது.
இதயமே வெடித்துவிடும் போன்ற காட்சியாக இருந்தது அது. என் நினைவிலிருந்து மறையவே இல்லை. வீட்டு வாடகை கொடுக்காத காரணத்தால் அவர்கள் வசித்த வீட்டிற்கு நெருப்பு வைக்கப்பட்டது. வீடு எரிந்து விழுந்ததில் இப்படி ஆகிவிட்டது என்றும் அவர்கள் சொன்னார்கள். அம்மா அந்த குழந்தையை அணைத்து கொண்டு அவனிடம், உன் பெயர் என்ன என்று கேட்டார். அவன் சிரித்தபடியே ஆகாஷ் என்றான். இவ்வளவு காயப்பட்டிருந்தாலும் அவன் சிரிப்பதை பார்த்து நாங்கள் வியந்தோம். அவன் அம்மாவின் கழுத்திலிருந்த ருத்ராட்ச மாலையை தன் விரல்களால் தடவி பார்த்தான். இந்த காட்சி மிகவும் வேதனை அளிப்பதாக இருந்தது. நாங்கள் அனைவருமே கண்ணீரை அடக்க மிகவும் சிரமப்பட்டோம். நாங்கள் காரில் பயணம் செய்தபோது அந்த துயரம் மிகுந்த காட்சியை பற்றி பேசிக்கொண்டு வந்தோம். அம்மா திடீரென்று அந்த குழந்தைகளுக்கு வேண்டுமென்று இப்படி செய்ததாக தோன்றுவதாக சொன்னார். பார்ப்பவர் மனங்களில் இரக்கத்தை ஏற்படுத்தி பணம் பெறுவதற்காக செய்யப்பட்டதாக இருக்கக்கூடும் என்றார். இதை கேட்டதும் வறுமையின் கொடுமை எத்தகைய செயலை செய்ய தூண்டுகிறது என்பதை எண்ணிய எங்கள் அடிவயிறு கலங்கியது. இவ்வுலகில் மிக கொடுமையான பகைவன் வறுமைதான் என்று அம்மா அடிக்கடி கூறுவார். இந்த காட்சியை பார்த்த பிறகு அம்மாவின் வார்த்தை எவ்வளவு உண்மையானது என்பதை புரிந்து கொண்டேன். குஜராத்தில் 2001 ஜனவரி 26 பூகம்பம் மிக கொடிய நாசத்தை ஏற்படுத்திய இடத்திற்கு 2002 பிப்ரவரி மாதம் நாங்கள் சென்றோம். அங்கே பூகம்பத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மடம் புதிய வீடுகளை கட்டியிருந்தது. அவற்றின் திறப்பு விழாவிற்காக அம்மா அங்கு விஜயம் செய்தார். பத்திரிகையாளர்களும் தேசிய தொலைக்காட்சி நிபுணர்களும் கூடியிருந்தனர். அவர்கள் அம்மாவை பேட்டி காண்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டினர். வேறு எந்த நிறுவனமும் இந்த 3 கிராமங்களை புனரமைக்கும் பணியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் ஆசிரமம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டது. 1200 வீடுகளை ஆசிரமம் முதலில் கட்டி முடித்தது. அவை பூகம்பத்தால் பாதிக்கப்படாத வகையில் சிறந்த முறையில் உறுதியாக கட்டப்பட்டிருந்தன. பிற நிறுவனத்தினர் கட்டிடப் பணியை துவங்கினர். ஆனால் வீடு கட்ட உபயோகிக்கும் பொருட்களின் விலை மிக அதிகமாக இருக்கிறது என்றும் வேலை மிகவும் கடினமாக இருக்கிறது என்றும் சொல்லி பணியை கைவிட்டு விட்டனர். அதே சமயம் ஆசிரம பிரம்மச்சாரிகள் பலவித பிரச்சனைகளையும் எதிர்த்து போராடினர். அம்மாவின் மீது கொண்டிருந்த அன்பு, அதன் மூலம் பெற்ற தியாக மனப்பான்மை அவர்களுக்கு சக்தியை அளித்தன. மலேரியா, காய்ச்சல், சோர்வு போன்றவற்றை அவர்கள் தாங்கிக் கொண்டனர். வெயில், மழை போன்ற பல துன்பங்களை அவர்கள் தாங்கிக் கொண்ட விதத்தை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. துன்பப்படும் மக்கள் மீது அம்மா கொண்ட கருணை, அன்பு அம்மாவின் குழந்தைகளுக்கு தூண்டுதலாக அமைந்தது. குஜராத்தில் இத்தகைய உறுதியான வீடுகளை கட்ட உதவியது. 3 கிராமங்களையும் புனரமைக்க ஒரு தனி நிறுவனம் எந்தளவு சிறப்பாக பணியாற்ற முடியும் என்பதற்கு உதாரணமாக மாதிரி கிராமங்களாக இவற்றை அரசாங்கம் அறிவித்துள்ளது. அம்மாவை பேட்டி கண்ட ஒரு முன்னணி தொலைக்காட்சி நிருபர் பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மீது இழைக்கப்பட்ட அநீதியை பற்றி பல திடுக்கிடும் உண்மைகளை வெளியிட்டார். மிகச்சிலரே அரசாங்கத்தின் உதவித்தொகையை பெற்றுள்ளனர். ஒரு பெண்மணி
800 ரூபாய் உதவித்தொகை பெற்றார். அவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்த இன்ஜினியர் இதுவரை கட்டப்பட்டதற்குரிய கூலியாக அதிலிருந்து 2000 ரூபாயை எடுத்துக்கொண்டார். இதுபோல் மக்கள் ஏமாற்றப்படுவது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயமாகும். அந்த நிருபர் அம்மாவின் குழந்தைகள் சோர்வின்றி தியாக உணர்வுடன் கட்டிக்கொடுத்த வீடுகளை கண்டு பெரிதும் மகிழ்ந்தார். அவர் மக்களை ஏமாற்றும் அநீதிகளை குறித்து இதுவரை சேகரித்த தகவல்களை அம்மாவிடம் ஒப்படைக்க விரும்பினார். யாராவது ஒருவர் இவற்றை வெளியிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ வேண்டும் என்பது அவர் விருப்பம். அம்மா அந்த தகவல்களை தயக்கத்துடன் பெற்றுக்கொண்டார். ஆனால் அவற்றை அம்மா வெளியிட மாட்டார். பிறரது குறைகளை சுட்டிக்காட்டுவது அம்மாவின் வழியல்ல. மாறாக சிறந்த உதாரணமாக திகழவே அவர் விரும்புகிறார். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அம்மா வந்தபோது அம்மாவை வரவேற்க ஆயிரக்கணக்கில் கிராம மக்கள் கூடியிருந்தனர். தங்கள் மதிப்பிற்குரிய விருந்தாளியை வரவேற்கும் விதமாக குதிரைகளால் இழுக்கப்படும் 4 அலங்கரிக்கப்பட்ட ரதம் ஒன்றை தயாராக வைத்திருந்தனர். சாதாரணமாக அம்மா இது போன்றவைகளுக்கு சம்மதம் அளிப்பதில்லை என்றாலும் கிராம மக்களின் களங்கமற்ற மனமும் அவர்களது அன்பும் அவர் இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதமளிக்க செய்தன. அம்மா ரதத்தில் ஏறியதும் கிராம மக்கள் ஓம் நமச்சிவாயா என்றும் ஓம் அமிர்தேஸ்வரியை நமக என்றும் உற்சாகமாக குரல் எழுப்பினர். அம்மா அனைவரையும் கைகுவித்து வணங்கினார். ரதம் விழா மேடையை நோக்கி சென்றது. கூடியிருந்த பார்வையாளர்களில் ஒருவர் அந்த ஊர்வலத்தின் மேளத்தின் ஒலியையும் மக்களின் மகிழ்ச்சி குரலும் அவர் உள்ளத்தை தொட்டதாக கூறினார். அந்த காட்சி பகவான் கிருஷ்ணர் குருஷேத்திர போர்க்களத்திற்கு தேரில் வந்து இறங்கியது போல இருந்தது. அம்மா அதில் வந்த காட்சி அவ்வளவு கம்பீரமாக இருந்ததாகவும் அவர் கூறினார். பாரத பிரதமர் முதல் பலர் அந்த நிகழ்ச்சிக்கான பாராட்டு மடல்களை அனுப்பியிருந்தனர். என்றாலும் தாங்கள் புதிய வீட்டை பெறுவதில் கிராம மக்களின் முகங்களில் காணப்பட்ட மகிழ்ச்சி ஒன்றே அம்மாவிற்கு பெரும் பாராட்டாக தோன்றியது. அந்த வீடுகள் அந்த மக்களுக்கு புதிய வீடுகளாக மட்டும் தெரியவில்லை, தங்களுக்கும் தங்கள் குடும்பத்திற்கும் ஒரு புதிய வாழ்வை தருகின்ற பெரும் பாக்கியமாகவே தோன்றியது. அந்த நிகழ்ச்சியின் போது கிராம பெண்கள் பலர் அம்மாவிடம் தங்கள் குழந்தைகளை கொண்டு வந்து ஆசி பெற்றனர். வீடுகளை பெற்றதன் மூலம் தங்கள் குழந்தைகள் பெற்ற மகிழ்ச்சியான வாழ்வையும் ஒரு புதிய ஆரம்பத்தையும் நினைத்து அவர்களுடைய முகங்கள் மலர்ந்தன. அம்மாவின் ஆசிரமம் செய்வது போல் எல்லோருக்கும் ஏழைகளுக்கு புதிய வீடுகளை கட்டி வழங்கும் வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் அம்மாவின் அன்பை பெறுமாறு நம் இதயங்களை திறந்து வைத்து இவ்வுலகிற்கு நலமளிக்கும் சேவை செய்வதற்கான தூண்டுதலை நாம் பெற முடியும். தெருப்பில் எரியும் வெண்ணையாய் மனம் எரிகின்றது, தவிக்கின்றது புததினில் சிறகற்ற பறவைக்கும் நிலமுண்டு கேள். இந்த மனிதனுக்கு அடைக்கலம் இனி யாரம்மா? இடமின்றி அலைகிறேன் வழிபோக்கனாயுன் திருவடியை அடைந்திட வழிகாட்டிடு. நிலையில்லாது பெருகும் நதித